உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய பாடல்களோடு இன்றைய விடியல். பொதுவாக நம்ம ஊருக்கெல்லாம் போகிறோம்னு வைங்களேன், பல வீதிகள் அல்லது சாலைகள் வழியாக பயணிப்போம். அப்படி பயணிக்கும்போது அந்த சாலை நம்மை மேம்படுத்துவதாக இருக்கணும், அல்லது நாம் போயிட்டுருக்கிற அந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நம்மை அழைத்து செல்வதாக இருக்க வேண்டும். அதுதானே மிக முக்கியம். இல்லை ஒரு முட்டுச்சந்தில் கொண்டு போய் விட்டுதுன்னு வைங்களேன். இப்போ கூகுளில் பார்த்து போயிட்டுருக்கோம்ல, அந்த ஜிபிஎஸ்ஸை பார்க்க போகும்போது பல இடங்களில் இந்த மாதிரி நேருது அப்படின்றாங்க. அதாவது முட்டுச்சந்தில் கொண்டு போய் விட்டுருது, இல்லைன்னா அதுக்கு மேலே பாதையே இல்லை அப்படிங்கிற இடத்துல கொண்டு போய் விட்டுருது அப்படின்லாம் பார்க்குறோம் செய்திகளை. அப்படியான ஒரு முட்டுச்சந்தில் கொண்டு போய் விடுகின்ற அல்லது நம்மை கீழே இறக்கி விடுகின்ற ஒரு சாலையில் பயணித்தா எப்படி இருக்கும், அந்த அனுபவத்தை பற்றி நம்முடைய வள்ளல் பெருமான் எழுதுகிறார். யோசிச்சு பாருங்கள், 19ஆம் நூற்றாண்டிலேயே இப்படியாக ஜிபிஎஸ் வரும்னு அவருக்கு தெரியாது. ஆனால் அது வந்தால் இப்படியாக முட்டுச்சந்தில் போய் நிற்கக்கூடிய ஒரு பயணத்தை பற்றி நம்முடைய வள்ளல் பெருமான் எழுதுகிறார்னா அது ஆச்சரியமாக இருக்குல்ல. இதுதான் அவர்களுடைய ஞானத்தின் அடையாளம். இனி வரப்போகின்ற விஷயங்களை பற்றியும் அவர்கள் முன்குறிப்பாக வெளிப்படுத்துவார்கள் என்பதற்கான சாட்சியாக ஒரு பாடல் இருக்குது. மிக எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாடல். அதுதானே நம்முடைய வள்ளல் பெருமானுடைய சிறப்புன்னு சொல்லலாம். மக்கள் இலக்கியம், எளிய மக்களுக்கு ஆன்மீகம் என்ற வார்த்தையை சொல்லி அச்சுறுத்தாத மாதிரி, அவர்கள் நாங்கள் இப்படி இல்லையே அப்படின்னு மேலும் மேலும் ஏக்கத்தையோ அல்லது வருத்தத்தையோ கொடுப்பது மாதிரி இல்லாமல், நீங்கள் எல்லாரும் நாம் எல்லாரும் ஒன்று தான்ப்பா, நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி உணர்வு தான் இருக்குது, ஒரே மாதிரி அனுபவங்கள் தான் இருக்குது அப்படின்னு தட்டி கொடுப்பதை போல் ஒரு பாடல். பாருங்களேன், சாலைகளை பற்றி அவர் சொல்கிறார். ஆதி அந்தமும் இல்லதோர் அம்பலத்தாடும் சோதி தன்னையே நினைமின்கள் சுகம்பெற விழைவீர் நீதி கொண்டு உரைத்தேன் இது நீவீர் மேல் ஏறும் வீதி மற்றைய வீதிகள் கீழ்ச்செலும் வீதி. 5546வது பாடலாக நம்முடைய வள்ளல் பிரான் எழுதியிருக்காரு 6ஆம் திருமுறையில். 6ஆம் திருமுறை என்றாலே அவர் தன்னிலை விளக்கம், தன்னிலை தெளிவு பெற்ற பகுதி அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதனால் வள்ளல் பிரான் சொன்ன இந்த பாட்டில் நான் பல வீதிகளில் போனேன். இந்த வீதியில் போனேன், இடது பக்கம் இருக்கிற வீதியில் போனேன், வலது பக்கம் இருக்கிற வீதியில் போனேன், தெற்கு வீதியில் போனேன், கிழக்கு வீதியில் போனேன், மாட வீதியில் போனேன், சின்ன சந்தில் போனேன், அப்புறம் ராஜ வீதியில் போனேன், ஹைவேல போனேன், அப்படின்னு எல்லா வீதியிலையும் போயாச்சு. ஆனால் கடைசியில் நான் ஒரு வீதியில் பயணம் செய்தேன், அந்த வீதி தான் எனக்கு உயர்வை கொடுத்தது அப்படின்னு சொல்கிறார். உடனே நாம் என்ன செய்வோம், மூட்டை மூச்செல்லாம் கட்டிக்கோங்க, அந்த வீதிக்கு நாமளும் போயிட்டு வந்துடலாம் ஒரு நடை அப்படின்னு கிளம்புவோம். அப்படி கிளம்புவதற்கு பதிலாக முதலில் மனதில் அந்த வீதியை நாம் வகுத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தகவலை சொல்கின்ற இந்த பாடல். என்னெல்லாம் செய்தார் நம்முடைய வள்ளல் பிரான்னு சொல்கிறார் பாருங்க. ஆதி அந்தமும் இல்லதோர் அம்பலத்தாடும் சோதி தன்னையே நினைமின்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த வீதிக்கு போகணும்னா நாம் வேற ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஆதி அந்தம் இல்லாத ஒரு சோதியாக இருக்கக்கூடிய அந்த அம்பலத்தாடுவானை நினைமின்கள் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் இதுவரைக்கும் கேட்ட அந்த புராண கதை, மீதி கதைகள், இதிகாசங்கள், இதிலெல்லாம் இருக்கிற கதையெல்லாம் விட்டுட்டு ஆதியும் கிடையாது, சோதிக்கு அந்தமும் கிடையாது. யோசிச்சு பாருங்கள், இந்த பூமியில் உயிரினங்கள் தோன்றுச்சு, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை தோன்றுச்சு அப்படின்னா சிக்கி முக்கி கல்லில் இருந்து தானே முதல்ல நெருப்பை உருவாக்கினாங்க. அப்போது கற்கள், பாறைகள், இதில் இயல்பாகவே அந்த ஒளி என்பது, தீபம் என்பது, நெருப்பு என்பது, தீப்பிழம்பு என்பது இருக்குது. அதை யாரும் உருவாக்கலை, இயற்கை தானாகவே உருவாக்கி வைத்திருக்கு. அப்படின்னா ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. எல்லா காலத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒரு ஐம்பூதங்களில் ஒன்று எது என்றால் நெருப்பு அப்படிங்கிறத வள்ளல் பிரான் சொல்கிறார். அப்படி ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் நம்மோடு இருக்கக்கூடிய நெருப்பு என்கின்ற அந்த சக்தியை, அந்த ஐம்பூதங்களில் ஒன்றை மனசில் முதல்ல நினச்சிக்கோங்க. அந்த ஐம்பூதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய பிழம்பு அம்பலத்தில் ஆடுகிறது அப்படிங்கிறார். உடனே நாம் நடராஜ பெருமானை அல்லது சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானை, பிழம்பாக ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய, ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய நடராஜ பெருமானை சொல்கிறார் என்று நினைக்க வேண்டாம். என்றால் 6ஆம் திருமுறை வள்ளல் பெருமான் சுய விளக்கம், தன்னிலை விளக்கம், தன்னிலை தெளிவு எல்லாம் பெற்ற பகுதி.
அதனால் அம்பலத்தாடுகின்ற என்றால் மனசில் வெளிச்சமாக ஆடிக்கொண்டிருக்கின்றன்னு அர்த்தம். இது நாள் வரைக்கும் நான் குழப்பத்தில் இருந்தேன், இது நாள் வரைக்கும் தெளிவில்லாமல் இருந்தேன், இது நாள் வரைக்கும் எடுப்பார் கைப்பிள்ளையாக இருந்தேன், இந்த திசை காட்டினா அங்கே ஓடினேன், அது வேண்டாம் இந்த திசைக்கு போனால் இங்கே ஓடினேன், எல்லா திசையிலையும் ஓடிட்டேன். ஆனால் இப்போது என் அம்பலத்தில், என் மனசாகிய அம்பலத்தில் வெளிச்சம் இருக்கிறது, ஆனந்த தாண்டவம் இருக்கிறது, தெளிவின் ஆனந்த தாண்டவம் இருக்கிறது. அதை முதல்ல நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஏற்றிக்கோங்க அப்படிங்கிறார். சரி, அப்படி ஏற்றினா என்ன ஆகும்னு சொல்கிறார் பாருங்க. சுகம் பெற விழைவீர், ஒரே வரி, சுகம் பெற விழைவீர். அப்படி மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டிங்கன்னா என்ன நடக்கும்னா சுகம் கிடைக்கும், அலைச்சல் இருக்காது, உழல்தல் இருக்காது, பதைபதைப்பு இருக்காது, குழப்பம் இருக்காது, தெளிவு மட்டுமே இருக்கும். அகத்தில் தெளிவு வந்தால் முகத்திலும் தெளிவு வரும், அவ்வளோதான். அகத்தில் வெளிச்சம் உண்டானால் முகத்திலும் வெளிச்சம் உண்டாகும். முகம்னா உடனே நம்ம ஓவல் ஷேப்பில் இருக்கிற முகம், உருண்டையாக இருக்கிற முகம், முக்கோணமாக இருக்கிற முகம்னு முகத்தை மட்டும் நினைக்கக்கூடாது. முகம் என்கின்ற அந்த பகுதி தாங்கி இருக்கின்ற நம்முடைய சிந்தனை, நம்முடைய சிந்தை, நம்முடைய அறிவு, இதில் தெளிவு வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் எப்போவுமே. அதனால் சுகம் பெற விழைவீர். உங்களுக்கு சுகம் வேணும் அப்படின்னா மனசுக்குள்ள அந்த ஆனந்த தாண்டவம் ஆடுகின்ற அந்த பிழம்பை இருத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் ஜோதி மட்டும்தான், நெருப்பு மட்டும்தான், விளக்கு மட்டும்தான், வெளிச்சம் மட்டும்தான், ஆதி அந்தம் இல்லாத ஒரே ஒரு ஐம்பூதம் என்று சொல்கிறார். சரி, சுகம் பெற விழைகிறோம், இதை ஏற்றியாச்சு, அப்போ என்ன ஆகும் அதையும் சொல்கிறார். நீதி கொண்டு உரைத்தேன் இது நீவீர் மேல் ஏறும் வீதி. நீதி கொண்டு உரைத்தேன் அப்படிங்கிறாரு. அப்போ மீதியெல்லாம் நீதி இல்லாததா அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஆமாம், மீதியெல்லாம் அநீதி என்று சொல்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். ஏன்னா இந்த வெளிச்சம் என்பது நீ இந்த பிறப்பில் இருந்தால் தான் உனக்கு நான் வெளிச்சம் தருவேன், நீ உயர்குடியில் பிறந்திருந்தால் தான் நான் உனக்கு வெளிச்சம் தருவேன்னு சொல்வதில்லை. குடிசையில் இருந்தாலும் விளக்கு விளக்காகத்தான் இருக்கும், மாளிகையில் இருந்தாலும் விளக்கு விளக்காகத்தான் இருக்கும். குடிசையில் இருந்தாலும் அகல் விளக்கு வெளிச்சம் தரும், அரண்மனையில் இருந்தாலும் அகல் விளக்கு வெளிச்சம் தரும். விளக்கு, அகல், வெளிச்சம், தீப்பிழம்பு எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ அதுதானே நீதி. ஒவ்வொரு வீட்டுக்கு ஏற்ற மாதிரி குடிசையில் இருக்கா அப்போ நான் வெளிச்சத்தை குறைவாக கொடுப்பேன், அரண்மனையில் இருக்கேன்னா வெளிச்சத்தை பெருசாக கொடுப்பேன்னு சொன்னால் அது அநீதி இல்லையா? அது மாதிரி பிறப்பின் அடிப்படையில் நான் வெளிச்சம் தருவேன். நீ கீழான பிறவி, அப்போ உனக்கு நான் வெளிச்சம் குறைவாக தருவேன். நீ மேலான பிறவின்னு உன்னை சொல்லிக்கிற, அப்போ உனக்கு வெளிச்சம் அதிகமாக தருவேன்னு சொல்வதே இல்லை. வெளிச்சம் அதுதான் நீதி, அதுதான் மனித நீதி, அதுதான் இந்த பூமியின் நீதி, பிரபஞ்ச நீதி என்னும்போது இதுதான் நீதி என்று நான் உரைக்கிறேன் அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். நீதி கொண்டு உரைத்தேன்ற ஒத்தை வார்த்தைக்குள்ள, ஒத்தை சொற்றொடர்க்குள்ள இவ்வளவு அடர்த்தியான அர்த்தம் பொதிந்து வைத்திருக்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். அப்போ இது நீதி அப்படின்னா வேற என்ன நடக்க போகுதுங்கிறத சொல்கிறார் பாருங்க. நீதி கொண்டு உரைத்தேன் இது நீவீர் மேலேறும் வீதி, மற்றைய வீதிகள் கீழ் செல்லும் வீதி. மேல் ஏறும் வீதி அப்படிங்கிறாரு. அப்படின்னா உங்களை உயர்த்துகின்ற வீதி அப்படின்னு அர்த்தம். மீதி எல்லாம் கீழ் செல்லும் வீதி அப்படின்னா நீங்கள் திரும்ப திரும்ப பிரிவினையே பேசிகிட்டு இருக்கீங்க, திரும்ப திரும்ப எதேச்சாதிகாரம் பேசுகிறீங்க, திரும்ப திரும்ப நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் சொல்லிகிட்டே இருக்கீங்கன்னா அது உங்களை கீழாக இழுத்து கொண்டிருக்கிறதுங்கிறத புரியலையா அப்படின்னு ஒரு பதைபதைப்போடு கேட்கிறார். எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓரினம்ங்கிற உணர்வை இந்த ஜோதி மட்டும்தான் கொடுக்க முடியும். அதுதான் நீதி, அதுதான் மனிதகுல நீதி. மீதி எல்லாம் அநீதி, மீதி எல்லாம் தத்துவங்களை பின்பற்றினால் அது உங்களை கீழாக இழுத்து செல்லும். ஏனென்றால் நீங்கள் பிரிவினை பார்ப்பீர்கள், உயர்வு தாழ்வு பார்ப்பீர்கள். என் பக்கத்தில் வராத, என்னை பக்கத்தில் வந்து பார்க்காத, உன் மூச்சு காத்தி என் மேலே படக்கூடாது, இப்படியான எதேச்சாதிகாரங்களை கொண்டிருந்தால் அது அநீதி. அது உங்களை மனிதன் என்கின்ற உயர்வான நிலையிலிருந்து கீழே இழுத்து செல்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 4 வரிக்குள்ள 40,000 அடர்த்தியோடு ஒரு பாடலை நமக்கு அள்ளி கொடுத்திருக்கிறார் வள்ளல் பெருமான். இது எளிமையான வார்த்தைகள், ஆனால் வலிமையான தத்துவங்கள்ங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்படியாக மனித நீதியோடு, மனித குலத்துக்கான நீதியோடு நம்மை உயர்வாக்குகின்ற ஒரு வீதியில் நாம் நடப்பதற்காகத்தான் வள்ளல் பெருமான் சன்மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வீதியில் நடப்போம், அந்த நீதியில் இருப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.